நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு வீரர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து முடிய செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நீங்க அலங்காநல்லூர்ல இருக்கிறீங்க. முதலமைச்சர் இந்த அறிவிப்பை அங்க வெளியிட்டிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களும் வீரர்களும் என்ன சொல்றாங்க இதை பத்தி? ஷாம், வணக்கம். நாம் தற்போது உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். ஒரு மிக சிறப்பான ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய குழுவினரும் சரி, ஜல்லிக்கட்டு வீரர்கள், அதே போல மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு வீரர்களுடைய அந்த பல ஆண்டு கோரிக்கை என்பது முதல் பரிசு பெறக்கூடியவர்களுக்கு அல்லது சிறந்த வீரராக தேர்வு செய்யக்கூடிய அரசு பணி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை தற்போது நிறைவேறி இருப்பது அவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக அலங்காநல்லூர் வந்திருந்த தமிழக முதலமைச்சர் 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். ஒன்று, அதிக காளைகளை பிடித்து சிறந்த வீரராக விளங்குபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே தமிழ்நாடு கால்நடை துறையிலே அரசு வேலை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மற்றொரு அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பகுதியிலே அந்த மாடு பிடிப்பதற்கான பயிற்சியும் அதே போல சிகிச்சை மையமும் அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நமக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு என்பது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாது. இது ஒரு வீர விளையாட்டு என்று சொல்கிறார்கள். கிரிக்கெட்டாக இருந்தாலும், ஹாக்கியாக இருந்தாலும், மற்ற எந்த போட்டியாக இருந்தாலும் அது வெறும் விளையாட்டு. ஆனால் ஜல்லிக்கட்டை மட்டும்தான் நாம் வீர விளையாட்டு என்று சொல்கிறோம். ஏனென்றால் குத்துப்பட்டால் உயிரே போய்விடும். ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பல பேர் உயிரிழக்கக்கூடிய, நூற்றுக்கணக்கானவர்கள் காயம் படக்கூடிய, கை இழக்கக்கூடிய, காலில் பெரும் காயம் படக்கூடிய, வயிற்று பகுதி, மார்பு பகுதி என்று பல இடங்களில் அவர்கள் காயம் படக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு துணிச்சலாக காயம் பட்டாலும் சரி, அடிபட்டாலும் சரி, நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்து கொள்வோம் என்று அவர்கள் தீரத்தோடு வந்து பங்கேற்கிறார்கள். அப்படி தீரத்தோடு பங்கேற்கக்கூடிய தங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பல ஆண்டு கோரிக்கையாக இருந்தது. ஒரு கிரிக்கெட் போட்டியிலோ, ஃபுட்பால், செஸ் போன்ற போட்டிகளிலே பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படுகிறது. லட்சக்கணக்கில், இன்னும் சொல்ல போனால் சில விளையாட்டுகளிலே கோடிக்கணக்கில் கூட அந்த விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகள் என்பதை விட 1000 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்து விளங்கக்கூடிய காளையர்களுக்கு நல்ல பரிசுகள் வேண்டும், ஊக்கத்தொகைகள் வேண்டும், அவர்களை ஊக்கமளிக்கக்கூடிய வகையிலே ஒரு நல்ல அறிவிப்புகள் வேண்டும் என்று அவர்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டு கூட அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியிலே வெற்றி பெற்ற வீரர்கள் வைத்த முதல் கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு அரசு பணி கொடுக்க வேண்டும். நாங்கள் மாடு பிடிக்கக்கூடிய காரணத்தால் ஏதோ படிக்காதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நான் பிசிஏ படித்திருக்கிறேன், நான் எம்பிஏ படித்திருக்கிறேன், நான் எம்சிஏ படித்திருக்கிறேன் என்று பல இளைஞர்கள் பேட்டி கொடுத்தார்கள். எனவே படிப்புக்கேற்ற அந்த வேலை கொடுத்தால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும், எங்கள் குடும்பத்தாருக்கும் அது ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இதனை தமிழக அரசு பரிசீலித்து முதலமைச்சர் இன்றைக்கு அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காயம் படக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு சிறப்பு மையம் வேண்டும் என்பது பல ஆண்டு கோரிக்கையாக இருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல பல பேர் பல இடங்களில் குத்துப்படுகிறார்கள். அதற்கு தனி கவனம் செலுத்தி சிறப்பு சிகிச்சை வேண்டும். எனவே அதற்கான நவீன உபகரணங்களோடு கூடிய ஒரு சிகிச்சை மையத்தை இந்த அலங்காநல்லூரிலே அமைக்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த பாரம்பரியமிக்க 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டியை இன்னும் பல இளைஞர்கள் பங்கேற்பதற்கு வசதியாக பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். என்றால் உரிய பயிற்சிகள் இருந்தால்தான் இந்த காளைகளை அடக்க முடியும் என்பதனாலே பயிற்சி மையம் ஒன்றும் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இங்கு பல இடங்களில் தனியார் நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள் இருந்தாலும் கூட அது அரசு சார்பில் நடைபெறும் போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையமாக இருக்கும். அது இன்னும் பல காலங்களுக்கு, பல தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாக, ஒரு நிகழ்வாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த அறிவிப்பை, முதலமைச்சருடைய அறிவிப்பை தாங்கள் வரவேற்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையிலே
பலரும் தொடர்ந்து ஆர்வத்தோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அலங்காநல்லூரிலே ஏற்கனவே அவனியாபுரம் பாலமேடை தொடர்ந்து இன்று நடைபெறக்கூடிய அலங்காநல்லூர் போட்டியிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அரசு பணி கொடுத்து ஊக்குவித்தால், மாடு வளர்க்கக்கூடியவர்களையும் ஊக்குவித்தால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நாட்டு இன பசுமாடுகள், நாட்டு இன மாடுகள் காக்கப்படும் என்பது அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட வந்த முதலமைச்சர் 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை களத்திலிருந்து முடிய செய்தியாளர் ராஜேஷ் விளங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியிருப்பதாக ஜல்லிக்கட்டு வீரர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் ஒரு சிலர் அளித்த பேட்டியை கேட்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஆனந்தமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு துறையில் இப்போ ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காங்க, இதில் சொல்லியிருக்காங்க, கால்நடை துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு துறையிலேருந்து கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு ஆனந்தமான செய்தி தான் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு. அதனால் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிற வந்து இதுபோக என்னன்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி மையம் சொல்லி ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து வரப்போகிற தலைமுறைகளுக்கு வந்து வளர்த்து விடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்கள் தான்.